நான் வந்து என் இஷ்டப்படிதான் முடிவு எடுப்பேன். ஒரு வருஷங்கிறதுலாம் பெரிய காலதாமதம் கிடையாது. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் வாங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர். அவர் ஒரு வருஷம் ஒரு விஷயத்த நிலுவையில வச்சிருந்தா நம்ம எவ்வளவு குதிப்போம்? எவ்வளவு போராட்டங்கள் நடக்கும்? சரி, தண்ணி திறந்து விடணும். ஒரு அணையில இருந்து. அந்த அதிகாரி, இல்லங்க இன்னும் அணை நிரம்பட்டும். இப்ப என்னங்க ஆச்சு? நிரம்பி கொஞ்சம் வழியட்டும் அப்படின்னு முடிவு எடுக்க முடியுமா? பல நேரங்கள்ல துரித முடிவுகள் தேவைப்படும் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு. பல நேரங்கள்ல கொஞ்சம் பொறுத்திருந்து செய்யலாம். அந்த பொறுத்திருந்து என்பதற்கு 3 மாசம். 3 மாதம் 90 நாள். அப்போ அந்த 90 நாள்ங்கிறதே அதிகம் என்பதுதான் எங்களது உணர்வு. ஒரு மாநில அரசாங்கம், ஒரு சட்டமன்றம், மக்களின் பிரதிநிதிகளை கொண்ட சட்டமன்றம், ஒரு விஷயத்த தெளிவாக ஆராய்ந்து, ஒரு சட்ட மசோதாவை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பினால், அந்த ஆளுநர் முடிவெடுக்கக்கூடிய கால நிர்ணயமே கிடையாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் மறுப்பது, அது வந்து ஜனநாயகத்துக்கு விடுக்கப்பட்ட சம்மட்டி அடின்னு தான் நான் நினைக்கிறேன். மிகப்பெரிய ஏமாற்றம். அதனால இது பின்னடைவு மாதிரி தெரியுது. ஆனா நிஜமாவே அத முழுமையா நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, பின்னடைவே இல்ல. குழப்பம் தான். எப்படி வேணாலும் இத வியாக்கியானம் பண்ணிட்டே போலாம். மறுபடியும் ஒரு ஆம்பிகியூட்டி சிச்சுவேஷன் தான் கிரியேட் கண்டிப்பா, கண்டிப்பா. மறுபடியும் வந்து முழுக்க முழுக்க வந்து தெளிவில்லாத ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் விட்டாங்க. இதுக்கு முந்தைய ரெஃபரன்ஸ் இருக்கு இல்லைங்களா? 15 ரெஃபரன்ஸையும் படிச்சு பார்த்தா, அதுலயும் கிட்டத்தட்ட இதே நிலைமை தான் இருக்கு. அதாவது சுப்ரீம் கோர்ட் அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன்ல ஒரு அட்வைஸ் பண்ணுது. இப்ப நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் தரேன் தம்பி. ஓகே. ஏத்துக்கிறது, ஏத்துக்காது யார் இஷ்டம்? என்ன உங்க இஷ்டம் தான். அப்ப அட்வைஸ் குடுத்து என்ன பயன் இருக்கு சொல்லுங்க?